Hi buddies, welcome to Vedanta channel பசங்களா. Yes, so இன்னைக்கு chapter 2 கான important questions தான் பார்க்க போறோம். chapter 1 கான important question already எடுத்து அந்த வீடியோ அந்த கமெண்ட்ல ஒரு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க சொல்லிடுறேன். So that எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம அதை நீங்க நிதானமா பார்க்கலாம். Yes. So chapter 2 யார் கூட லேர்ன் பண்ண போறீங்கன்னு சொல்லும்போது ஸோ என் கூட சேர்ந்தா ஸோ என் பேர் என்ன கேட்டீங்கன்னா ஜனஸ்ருதி. இன்ட்ரோடக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். எஸ், நான் ஒரு விஷயம் சொல்லிட்டா, நீங்க படிக்கிற இந்த கான்செப்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட்லயே படிச்சு முடிச்சிட்டீங்க. தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறத நாங்க ஏன் 10th படிக்க போறோம் அப்படின்னு கோவப்படாதீங்க. ஆனா இதான் உண்மை. ஏன்னா தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல நீங்க டிவிஷன்னா என்னன்னு கத்துக்கிட்டீங்க. டிவிஷன் அப்படின்னா என்ன பசங்களா? ரிப்பீட்டடான சப்ராக்ஷன். ஒரு நம்பரை இவ்வளோ குறிப்பிட்ட நம்பர்ல இருந்து டிவைட் சப்ராக்ட் பண்ணிக்கிட்டே வருவோம். எவ்வளோ டைம் சப்ராக்ட் பண்றோமோ அதுதான் டிவிஷனோட கோஷன்ட்டோட ஆன்சர். கரெக்டா? இந்த லாஜிக்கை வச்சு வேற மாதிரி ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுக்கட்டா? இப்போ நம்ம கிட்ட 3 இட்லி இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோ, 3 இட்லி இருக்கு. இதை 2 பிரதர்ஸுக்கு நடுவில் பிரிக்க போறோம். ஓகே, ஸோ அப்போ ஒரு பிரதருக்கு எவ்வளோ கிடைக்கும்? ஆனால் ஒரு கண்டிஷன் நான் சொல்லிடுறேன். எந்த ஒரு இட்லியும் நீங்க காவாசி அரைவாசியும் பிரிக்கக்கூடாது. சரியா? ஸோ தட் அப்போ ஒரு பிரதருக்கு எவ்வளோ இட்லி போகும் அப்படின்னா ஒரு இட்லி தான் மேம். அப்போ மீதி எவ்வளோக்கு ஏதாவது மிச்சம் மீதி இட்லிஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இருக்கு. அது எவ்வளோ? அதுவும் ஒரு இட்லி தான். இந்த மாதிரி மிச்சம் வர அந்த இட்லியை தான் நம்ம ரிமைண்டர்ஸ்னு சொல்லுவோம். ஒரு பிரதருக்கு எவ்வளோ இட்லி போய் சேருதோ அதுதான் நம்மளோட கோஷியன்ட். இப்போ இந்த கணக்கு புரியுதா பசங்களா? எஸ். இப்போ எத்தனை பிரதர்ஸுக்கு நடுவில் ஸ்ப்ளிட் பண்ணுறோம்? 2 பிரதர்ஸ் நடுவில். யாரை ஸ்ப்ளிட் பண்ணுறீங்க? 3 இட்லியை. அப்போ இந்த இதை இப்படி பாருங்க. ஸோ ஏங்கிற அதாவது 3 இட்லிங்கிற இந்த விஷயத்த 2 பிரதர்ஸுக்கு நடுவில் பிரிக்கிறோம். ஒரு பிரதருக்கு ஒரு இட்லினும் ஒரு இட்லி நம்மளுக்கு மிச்சமும் வருது. அப்போ இதை நீங்க எப்படி எழுதுவீங்க? ஸோ 3 is equal to 2 into 1 plus 1. ஏன்னா 2 பிரதர்ஸுக்கு ஆளுக்கு ஒரு இட்லின்னு தான் போக போகுது, பிளஸ் ஒரு இட்லி மிச்சம் இருக்கு. சரியா? அதைத்தான் நான் சொல்ல வரேன். அதாவது 2 நம்பர்ஸ் இருக்கும். ஏ அண்ட் கியூன்னு 2 நம்பர் இருக்கும். இவங்க 2 பேர்த்த ஒருத்தரால ஒருத்தரை டிவைட் பண்றீங்க அப்படின்னா நம்மளுக்கு கோஷியன்ட் அப்படிங்கிற ஒரு இன்டீஜரும் ரிமைண்டர் அப்படிங்கிற ஒரு இன்டீஜரும் கிடைக்கும். நோட் த பாயிண்ட், அவங்க அரைவாசி காவாசி கிடையாது. அதாவது டெசிமல் பாயிண்ட்ஸ் எழுதாம இன்டீஜர்ல எழுதணும்னா இதுதான் கணக்கு. ஓகே, ஆனால் அந்த ரிமைண்டர் இருக்குல்ல, அந்த ரிமைண்டர்ஸ் எப்பயுமே நம்ம அதாவது டிவைட் பண்ண போறவங்களுக்கு விட கம்மியாக தான் இருக்கும். இப்போ யாருக்கு நடுவில் 2 பிரதர்ஸுக்கு தானே ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அப்போ அந்த மிச்சம் வர இட்லி 2 பிரதர்ஸ்க்குமே இல்லாமல் தான் இருக்கும். அதனால தானே அது மிச்சமாக இருக்கும். அப்போ ஆர் வந்து பி விட எப்பயுமே கம்மியாக தான் இருக்கும். ஒருவேளை அதிகமாக இருந்தால் அதையும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருப்போம். அது கம்மியாக இருக்கிறதுனால தான் மிச்சமாக இருக்கு. ஸோ ஆர் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் பி. இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா பசங்களா? ஓகே, இது லெக்மானி ஏன் சொல்றாங்க அப்படின்னா இதுக்கு ப்ரூஃப் கிடையாது. ஆனா ப்ரூஃப் இல்லாம ஒரு விஷயத்த நான் நம்பக்கூடாது. அப்போ நீங்களே ஏதாவது ஒரு நம்பர் எடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்க. லெட் இட் பி 5. நான் 2வை 5ஆல டிவைட் பண்றேன். ஸோ எனக்கு கோஷன் 2 கிடைக்கும், ரிமைண்டர் 1 போட்டால் ரிமைண்டர் 1ன்னு கிடைக்குது. இப்போ இந்த 5வை நான் எப்படி எழுதலாம்னா 2 into 2, 2வை 2ஆல மல்டிபிள் பண்ணி ப்ளஸ் 1 பண்ணனா எனக்கு 5 கிடைக்குது. ஸோ ஏங்கிற ஒரு நம்பரை நான் பிக்யூ பிளஸ் ஆருங்கிற ஃபார்மேட்ல எழுதலாம். இது எல்லா நம்பருக்கும் பொதுவா இருக்கும். சரியா பசங்களா? அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, இப்போ ஒரு நம்பரை மல்டிபிள்ஸா மாற்றணும். அப்போ 9ங்கிற ஒரு நம்பரை நான் 2வோட மல்டிபிளா மாற்றணும் அப்படின்னா நான் என்ன மேம் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இப்போ 9ங்கிற நம்பரை நம்ம எப்படி எழுதலாம்? 2 into 4 plus 1. அதாவது நம்மளுக்கு ரிமைண்டர்னு ஒருத்தவங்க வருவாங்க. ரிமைண்டர் 0வா இருந்தால் அவங்க ஸ்ட்ரெயிட்டாகவே மல்டிபிள். ரிமைண்டர் 0 இல்லைன்னா அது வந்துட்டு ஏதோ மிச்சம் மீதி இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த மிச்சம் மீதியை நான் சப்ராக்ட் பண்ணிடுவேன். இதுதான் கான்செப்ட். அப்போ 2 into 4 plus 1 இருக்கா, நான் இந்த -1 பண்ணிட்டேன் அப்படின்னா இவங்க ஸ்ட்ரெயிட்டாகவே 2வோட மல்டிபிளாக மாறிடுவாங்க. ஒருவேளை ஏதாவது ஒரு நம்பர்ஸ்க்கு ரிமைண்டர்னு ஒன்று இருக்குது, ஆனால் அவங்கள ஸ்ட்ரெயிட்டாகவே மல்டிபிளாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணால் போதும்? அவங்களோட ரிமைண்டர்ஸை சப்ராக்ட் பண்ணிடுங்க. இதை ஏன் நான் சொல்கிறீங்க அப்படின்றங்க நோட் பண்ணிக்கோங்க. இதை நான் ஸ்டார்னு போட்டு வச்சுக்கிறேன். இந்த கான்செப்ட் நான் எங்கே யூஸ் பண்ணேன்னு உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறேன். சரியா பசங்களா? இப்போது இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. Show that the square of an odd integer is in the form of 4q plus 1 for some integer q. ஒரு சம் இன்டீஜர் கியூக்கு ஃபார்மேட்டுக்கு 4q plus 1ங்கிற ஃபார்மேட்டு இருக்கு. சரி, ஓகே, என்ன வேலை இருக்கட்டும். இன்டீஜர் சப்போஸ் கேங்கிறது ஒரு இன்டீஜரை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இது ஆடாகவும் இருக்கலாம், ஈவனாகவும் இருக்கலாம். ஓகே, ஈவனை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது. ஏன்னா அது 2k, அது 2வோட மல்டிபிள்ஸ். இப்போ 2kன்னு நான் எழுதிக்கலாம். அப்போது ஆட் நம்பர்ஸ் எப்படி எழுதலாம்? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆட் நம்பர்ஸ் எப்பவுமே ஈவன் நம்பர்ஸ்க்கு அடுத்தடுத்து தானே வராங்க. 2னா அடுத்த நம்பர் 3, 3னா அடுத்த நம்பர் நம்மளுக்கு ஈவன் நம்பர்ஸ். அப்போது
2k ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னா ஆட் நம்பர்ஸ் எப்படி சொல்லலாம் 2k + 1 அடுத்தடுத்த நம்பர் வரணும்னா +1 போட்டால் போதும். இதை நீங்கள் -1 கூட எழுதலாம். ஏன் மேம் ஈவன் நம்பருக்கு முன்னாடி தான் ஆட் நம்பர்ஸ் வருது, அப்படி எழுதிட்டா அப்போ -1 போட்டுக்கோங்க. ஸோ இது 2k + 1. இப்போ இவங்களை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஆட் இன்டீஜரை ஸ்கொயர் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ n square is equal to 2k + 1 the whole square. So the a plus b the whole square formulate போட்டிங்கன்னா 2k the whole square plus 2 into 2k plus 1. சரியா பசங்களா? இப்போ இவங்களை எப்படி ஸ்கொயர் பண்ணுங்க. ஸோ 4k square plus 4k plus 1. சரியா? எஸ். இப்போ ரெண்டு பேர்த்துலேயும் 4 காமனாக இருக்காங்க. ஸோ 4 into k square plus k plus 1. ஓகே, இப்போ கேங்கிறது ஒரு இன்டீஜர், கே ஸ்கொயர் என்னவா இருப்பாங்க, அவங்க ஒரு இன்டீஜர், கேங்கிறது ஒரு இன்டீஜர். இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணுறது அதுவும் ஒரு இன்டீஜர் தான். ஸோ இது ஆக்சுவலி இது ஆக மொத்தத்தில் இது ஒரு இன்டீஜராக இருப்பாங்க. ஆனால் இப்போ அந்த இன்டீஜரை நான் வேற மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணணும். எப்படி ரெப்ரசென்ட் பண்ணால் நம்ம கொஸ்டினை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும், அந்த இடத்துல கியூ போட்டால் முடிஞ்சுது. சரியா? அப்போ 4q + 1ன்னு போட்டால் என்னோட கான்செப்ட் முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல கியூங்கிறதுக்கு யாரோட வேல்யூ k² + k. ஏன்னா கியூங்கிறது ஒரு இன்டீஜராக இருக்கணும், அவ்வளோதான் அதோட கண்டிஷன். k² + k ஒரு இன்டீஜர். ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். அப்போ q க்கு பதிலாக k² + k நம்ம போட்டுக்கலாம். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. புரிஞ்சுதா பசங்களா? எஸ். இப்போ பாருங்க, ஃபைண்ட் தி கிரேட்டஸ்ட் நம்பர். கிரேட்டஸ்ட் நம்பருக்கு முன்னாடி ஒரு பெரிய கான்செப்ட் நான் சொல்லி ஆகணும், தட் இஸ் HCF அண்ட் LCM. HCFனா நான் என்னன்னு சொல்லிடுறேன், LCMனா என்னன்னு சொல்லிடுறேன். சரி பசங்களா? இப்போ 16 and 24 ரெண்டு நம்பர்ஸுக்கு HCF என்னன்னு கேட்குறாங்க. அப்படின்னா ஒன்றும் கிடையாது, எந்த டேபிள்ஸ்லாம் 16 and 24 ரெண்டு பேருமே வருவாங்கன்னு யோசிக்கணும். எந்த டேபிள்லாம் வருவாங்க? ஸோ 2, 4, 8. எனக்கு தெரிஞ்சு இந்த டேபிள் தாண்டி வர மாட்டாங்க. இந்த இதுலேயே ரொம்ப ஹையஸ்ட் யாருப்பா? 8 தானே. ஸோ இதோட HCF என்னன்னு கேட்டிங்கன்னா 8, அவ்வளோதான். ஓகேவா? அப்போ LCMனா என்ன மேம் அப்படின்னா, ஓகே இது அப்படியே உல்ட்டா, எந்த டேபிளில் இவங்க ரெண்டு பேரும் வருவாங்கன்னு பார்த்தா HCF, எந்த ஒரு நம்பர் இவங்க ரெண்டு பேர் டேபிள்லேயே வருவாங்கன்னு யோசிச்சா LCM. ஓகேவா? எந்த ஒரு நம்பர் 16th டேபிள்லேயும் வரும், 24th டேபிள்லேயும் வருவாங்கன்னு யோசிக்கணும். எந்த ஒரு நம்பர் அப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் நம்ம வந்துட்டு நிறைய நம்பர்ஸ் பார்த்துட்டே இருக்கும். 16 டேபிளையும் பார்க்குறீங்க, 24 டேபிளையும் பார்த்துட்டே வரீங்க. க்ளோஸ்அப்பில் இங்கே ஒரு 16th டேபிள், இங்கே ஒரு 24th டேபிள் ஸ்க்ரோல் ஆகிக்கிட்டே இருக்குது. சரியா? அப்போது கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 48ங்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 16th டேபிள்லேயும் வருவாங்க, 24th டேபிள்லேயும் வருவாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேர்த்தோட LCM 48 தான். ஏன் மேம் நீங்கள் இப்படி சொன்னீங்க அப்படின்னா 96 கூட தான் 16th டேபிள்லேயும் வருது, 24th டேபிள்லேயும் வருது. அப்போ அதை LCMனு சொல்லக்கூடாதுன்னா கூடாது. ஏன்னா எவ்வளோ நம்பர்ஸ் வேணாலும் 16லேயும் வரலாம், 24லேயும் வரலாம். ஆனால் அதில் ரொம்ப கம்மியாக இருக்கிறது யாராக இருப்பாங்கன்னா ஒரே ஒரு நம்பர், அது 48. ஸோ லீஸ்ட் காமன் மல்டிப்ளையர் 16th மல்டிப்ளையராகவும் இருக்கணும், 24th மல்டிப்ளையராகவும் இருக்கணும். லீஸ்டாக இருக்கிறவங்க. ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், எந்த ஒரு டேபிளில் 16ம் வருவாங்க, 24ம் வருவாங்க, அண்ட் அதில் ஹையஸ்டாக இருக்கணும். ஸோ தட் இஸ் 8. இதுதான் LCM அண்ட் HCFோட காமன். சொல்லப்போனால் ஒன்றும் கிடையாது. இதை வந்து நீங்கள் வந்துட்டு சர்க்கிள்ஸில் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா HCFங்கிறது இன்டர்செக்ஷனாக இருப்பாங்க, LCMங்கிறது நம்மளோட யூனியனாக இருப்பாங்க. ஓகேவா? இந்த கான்செப்ட் புரிஞ்சா இருக்குல்ல? எஸ் பசங்களா? இப்போ நம்மகிட்ட என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க. ஃபைண்ட் தி கிரேட்டஸ்ட் நம்பர் தட் வில் டிவைட். ஒரு நம்பர் இவங்களையும் டிவைட் பண்ணணும் அப்படின்னா என்னது? HCF. சரியா? அப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது HCF. ஆனால் டிவைட் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரிமைண்டரே வராது. ஆனால் நம்மளுக்கு ரிமைண்டர்ஸ் 4 and 5 வருது. நான் சொன்ன அந்த ஸ்டார் சம் இதுதான். ஏன்னா இங்கே தான் அந்த கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது ஒரு நம்பர், எக்ஸுங்கிறது ஒரு 2 நம்பர்ஸை டிவைட் பண்ணுது. ஆனால் அந்த 2 நம்பரை ரிமைண்டரே கொடுக்காத மாதிரி எடுத்தால் தான் நம்மளால் HCF கண்டுபிடிக்க முடியும். இங்கே ரிமைண்டர்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் அதை ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணிக்கணும், அப்போ தான் அந்த நம்பரை கண்டுபிடிக்க முடியும். சொன்னேன்னா இப்போ எக்ஸோட மல்டிபிள்ஸாக இருக்க போகிறது யாருன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. ஸோ 4, 4, 5லேருந்து நான் 4 மைனஸ் பண்ணுறேன், ஏன்னா 4 தான் நம்மளோட ரிமைண்டர். ஸோ 441. 572லேருந்து 5 மைனஸ் பண்ணுறோம். ஸோ 5 மைனஸ் பண்ணால் இட் இஸ் 567. சரிங்களா? இந்த ரெண்டு பேர்த்தையும் நம்ம ஸோ எக்ஸ் டேபிளில் 441 வருவாங்க, 567 வருவாங்க. அப்போ அந்த எக்ஸ் யாருன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது HCF கண்டுபிடிக்க போகிறீங்க. குட். அந்த HCF நாம் ஈக்குவலேடியன் லெக்மா வச்சு கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த 2 நம்பர்ஸை டிவைட் பண்ணணும். ஒருத்தரால் டிவைட் பண்ணணும். சின்ன நம்பர் பெருசு நம்பரால் டிவைட் பண்ணுங்கள். ஸோ 441 நீங்கள் 561 டிவைட் பண்ணிங்கன்னா இட் இஸ் 1 டைம். அப்போ உங்களுக்கு ரிமைண்டர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா யூ வில் கெட்
126 சரியா? 126 நமக்கு ரிமைண்டரா வருது. எப்பயுமே இந்த ரிமைண்டர் 0 வர வரைக்கும் இந்த ப்ராசஸ் ரிப்பீட் ஆகணும். அப்படி நான் மாற்றி எழுதுறேன். சாரி ஒரு நிமிஷம். நம்ம 5767 எஸ் 567 தான் 441 டிவைட் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு ரிமைண்டர் வந்து 126 வருது. கரெக்டாக வருதுங்களா? இப்போ இது 0 ஆகிற வரைக்கும் நம்ம ப்ராசஸ் ரிப்பீட் ஆகணும். அப்போ இவங்களால டிவைட் பண்ணணும். ஓகேவா? 126 சாரி 144 நம்ம 126 டிவைட் பண்ணால் எத்தனை தடவை வரும்? இட் இஸ் 3 டைம்ஸ். ஸோ 3 டைம்ஸ் போட்டிங்கன்னா 18 ரிமைண்டட் 1. ஸோ 7 3 140 sorry 441 நம்மளோட 441 this is 441 ஸோ ரிமைண்டர் என்ன வருதுன்னு பாருங்க 3 6 63 சரியா பசங்களா? இப்போ என்ன பண்ணணும்? 63 சாரி 126 63 டிவைட் பண்ணும். எத்தனை தடவை வரும்? 2 டைம்ஸ். ஸோ 0 வந்துருச்சா? அப்போ இந்த ப்ராசஸ் எண்ட் ஆயிடுச்சு. அப்போ இவங்க 2 பேர்த்துக்குமே ஹெச்சிஎஃப் அப்படி யாருன்னு கேட்டிங்கன்னா 63. ஸோ 63 டேபிளில் தான் 441 வரும், 567 வருவாங்க. ஸோ அப்போ இந்த கிரேட்டஸ்ட் நம்பர் 63. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 63. கான்செப்ட் புரிஞ்சுதா பசங்களா? எஸ். Find all the positive integers when divided by 3 leaves the remainder 2. ஓகேவா? அது என்ன நம்பர் நம்மளுக்கு தெரியாது. லெட் இட் பி ஏ. யாரால டிவைட் பண்ண போறீங்க? 3ஆல டிவைட் பண்ணப்படுது. கோஷன் நம்மளுக்கு என்ன வரும்னு தெரியாது. ஆனால் ரிமைண்டர் வந்து 2 வருது. ஓகே, இப்போ ஒவ்வொன்றா போட்டு பார்த்தா தெரிஞ்சிட போகுது. கியூக்கு 0 போட்டு பாருங்க. ஸோ 3 × 0 + 2 தட் இஸ் 3 zeros are 3. சரி 0 0 + 2 2. 3 1s are 3 5. 3 2s are 6 6 8. ஸோ அந்த நம்பர்ஸ் எப்படி இருக்கு? 2 5 8 அதுக்கப்புறம் போனீங்கன்னா 11 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இவங்க தான் அந்த நம்பர்ஸ் 2 5 8 11. இது எல்லாமே 3ஆல டிவைட் பண்ணப்பட்டால் ரிமைண்டர் 2 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். சரியா பசங்களா? எஸ். இங்கே பாருங்க, மேன் ஹாஸ் 532 flower parts. ஓகேவா? நம்மக்கிட்ட 532 flower parts இருக்கு. ஹி நீட்ஸ் டு அரேஞ்ச் தெம் இன் அ ரோ வைஸ் அடுக்கணும். ஓகேவா? such that each row contains 21 flower parts. மொத்தமாக இருக்கு. அப்போ 21 வந்ததுக்கப்புறம் திருப்பி அகைன் அவன் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவான். கரெக்டா? அப்போ என்ன பண்ணுறீங்க? டிவைட் பண்ணுறாங்க. ஓகேவா? எஸ். அப்போது 532 21ஆல் டிவைட் செய்கிறீங்க. டிவைட் பண்ணால் என்ன வரும்? டிவைட் பண்ணி பார்த்தா 5 வரும். ஓகே, ஸோ 53 வந்துட்டு 2 டைம்ஸ் வரும். ஸோ இட் இஸ் 42. ரிமைண்டர் பார்த்தா 8 + 3 11. இதில் யூ வில் கெட் 5 டைம்ஸ். Eight plus 3. Okay, 7 போட்டு பார்ப்போம். 7 times 147. Okay, 6 126 அதிகமாக இருக்கு. ஸோ 5 times. Five 32. So 2 21. So it is 2 times. So 42. 1 1 2. ஸோ 5 டைம்ஸ் போட்டிங்க அப்படின்னா 5 105. ஸோ நம்மளுக்கு 7 ரிமைண்டர் வருது. ஸோ எப்படி எழுதலாம்? இன்டூ 7 + 5 இன்டூ 25 + 7. எப்படி எழுதிக்கலாம் பசங்களா? 21 × 25 எஸ் + 7. அப்போது எத்தனை ரோ கம்ப்ளீட்டடாக முடிஞ்சிருக்கு அப்படின்னா 25 ரோ கம்ப்ளீட்டடாக முடிஞ்சிருச்சு. சரியா? how many rows completely done அப்படின்னா 25 rows. எவ்வளோ பிளாட்ஸ் லெஃப்ட் ஓவராக, அந்த ரோலே லெஃப்ட் ஓவராக இருக்குது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 7 ஃப்ளவர் பார்ட்ஸ் லெஃப்ட் ஓவராக இருக்குது. சரியா? எஸ். ப்ரூவ் தட் 2 consecutive integers are always co-prime. சரியா? கன்சிக்யூட்டிவ்னா அடுத்தடுத்து வர நம்பர். ஓகேவா? எல்ல வந்து ஒரு நம்பர்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போ அடுத்த நம்பர் எப்படி இருக்கும்? ஆப்வியஸ்லி L + 1 தான் இருக்கும். கரெக்டாக?
கோப்ரைம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ஹெச்சிஎஃப் வந்து 1ன்னு சொல்லணும், அதுதான் கோப்ரைம். சரிங்களா? இப்போ இந்த 2 நம்பர்ஸ்க்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிப்போம். எப்படி கண்டுபிடிப்போம்? நம்ம என்ன பண்ணுவோம், பெரிய நம்பரை சின்ன நம்பரால் டிவைட் பண்ணுவோம். எல் ப்ளஸ் 1ஐ எல்லால் டிவைட் பண்ணுறீங்க, அது எப்படி எழுதலாம்? இப்படி தான் எழுதி ஆகும். கரெக்டாக? ஸோ நம்மளுக்கு ரிமைண்டர் 0 வரல. ஸோ ப்ராசஸ் ரிப்பீட் ஆகும். இப்போ வந்து எல்லா 1ஆல் டிவைட் பண்ணணும். கரெக்டாக பசங்களா? ஸோ எல்லை எப்படி எழுதலாம்? 1 இன்ட்டு எல் எழுதினாலே வந்துடும். அப்போ ரிமைண்டர் என்ன வரும்? 0. அப்போ இந்த இடத்துல நம்மளை யாரை வச்சு டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 0 வருது? 1ஐ வச்சு டிவைட் பண்ணும்போது தான் 0 வருது. அப்போ நம்மளோட ஹெச்சிஎஃப் வந்து 1, which implies these are கோப்ரைம். அவங்க கோப்ரைமாக இருக்காங்க. புரிஞ்சுதா பசங்களா? எஸ். அடுத்த தியரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தியரம் நம்பர் 4, ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மேட்டிக் வித்தவுட் ப்ரூஃப். இதில் என்ன ஆக்சுவலி சொல்ல போகிறாங்க அப்படின்னா, எந்த ஒரு நம்பராக இருக்கட்டும், எனி நம்பர், ஓகே, எந்த ஒரு நம்பராக இருந்தாலும் சரி, அவங்கள நாம் ப்ரைம் நம்பர்ஸாக எழுத முடியும். ஓகேவா? ப்ரைம் நம்பர்ஸோட மல்டிப்ளிகேஷனில் எழுதுனா. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் அதை எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணாலும் ஒரே ஒரு ஃபார்ம் தான் எக்ஸிஸ்ட் ஆகும். யூனிக்காக தான் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். எக்ஸாக்ட்லி ஒன் வேல தான் அவங்கள நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணவே முடியும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் 6ஐ வந்து 2 இன்ட்டு 3ன்னு எழுதலாம். நீங்கள் என்ன கேட்கலாம்? 3 இன்ட்டு 2ன்னு எழுதலாம்னு சொல்லுவீங்க. இது 2 இன்ட்டு 3, 3 இன்ட்டு 2 ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா? அது வேறு கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது தெரிஞ்சுக்கோங்க. அப்போ 6ஐ 2 இன்ட்டு 3ங்கிற ஒரு வேல தான் நம்மளால எழுத முடியும். ஓகேவா? ஸோ 2 and 3 ஆர் ப்ரைம் நம்பர்ஸ். இந்த மாதிரி உலகத்தில் இருக்க எல்லா நம்பர்ஸையும் ப்ரைம் நம்பர்ஸால் எழுத முடியும். அதுக்கு பேர் தான் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன். சரி பசங்களா? கேன் த நம்பர் 6 பார் n be a natural number end with digit 5ஆன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 6 பார் n ஃபேக்டரைசேஷன் பண்ண போகிறோம். 6ஐ எப்படி எழுதுவீங்க பசங்களா? 2 இன்ட்டு 3ன்னு எழுதலாம். பவர் மேலே இருக்குது. ஓகேவா? இது எல்லாமே நீங்கள் 9th படிச்சிருப்பீங்க. ஒரு நம்பர்ஸுக்கு ப்ரைம் இருக்குது, நடுவில் மல்டிப்ளிகேஷன் வருதுன்னா அந்த நம்பரை தனித்தனி ப்ரைம் பவர்ஸை பிரிச்சுக்கலாம். 2 பார் n இன்ட்டு 3 பார் n. ஓகேவா? 2 பவர் n-ம் 5ல் எண்ட் ஆக போகிறது கிடையாது. 3யோட எந்த பவர்ஸும் 5ல் எண்ட் ஆக போகிறது கிடையாது. அப்போது இதில் ப்ரைம் 5ஏ வரல. 5ஏ வராமல் லாஸ்ட் நம்பர் 5ஆக இருக்க வாய்ப்பே கிடையாது. Since 6 prime factorization, 6 is equal to 2 into 3, it does not end with 5. ஏன்னா இதில் 5ஏ இல்லை. சரியா? which is 5 bar 0 இங்கே. So does not end with digit 5. If 7 into 5 into 3 into 2 plus 3 is a composite number. சரிங்களா? காம்போசிட் நம்பர்னா நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, இது நாட் அ ப்ரைம்னு சொல்லணும் அப்படின்றீங்க. ஓகே, அது வேற விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காம்போசிட் நம்பர் அப்படின்னா நிச்சயமாக அவங்க ஏதாவது ஒரு நம்பரோட மல்டிபிள்ஸாக இருப்பாங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் இதை வந்து ஒரு காம்போசிட்னு சொல்லணும் அப்படின்னா, இந்த ஹோல் நம்பர் வந்து ஒரு நம்பரோட மல்டிபிள் அப்படின்னு காமிச்சிட்டா போது இவங்க ஒரு காம்போசிட் நம்பராக மாறிடுவாங்க. ஓகே, இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, இதில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். டேர்ம்ஸை எப்பவுமே பிரிக்கிறது சப்ராக்ஷன் அண்ட் அடிஷன் மட்டும்தான். ஓகே, அப்படி பார்த்தா இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், ரெண்டு டேர்முக்கு காமனாக இருக்கிறவங்க யாராவது இருக்காங்களா? எஸ், 3 இருக்காங்க. ஸோ 3ஐ காமனாக எடுத்துப்போமா? 7 into 5 into 2, 3ஐ எடுத்துட்டோம். ஸோ +1. ஓகேவா? இது ஒரு இன்டீஜர், இது ஒரு இன்டீஜர். ஆக்சுவலி அப்போ இதை வந்து நான் எப்படி எழுதிக்கலாம்? ஒரு சம் இன்டீஜர் 3q அப்படின்னு எழுதிக்கலாமா? அப்போ இப்படி ஒரு நம்பர் 3q மல்டிபிள் ஆஃப் 3 அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ இந்த நம்பர் என்னது? காம்போசிட் நம்பர் தானே. ஹென்ஸ் 7 into 5 into 3 into 2 plus 3 is a composite number. டன்னா பசங்களா? எஸ். Find the HCF of 25, 25, 25, 36, 36 and 36. இதை ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் போடுங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? 2, 5, 2, 5, 2, 5. இது வந்து 5 டேபிளில் போடலாமா? 5 times. ஸோ it is 5, not 2 பத்தாது. ஸோ அதனால நான் நாட் போடுறேன். அப்போ 25 எடுத்துப்பீங்க. 5 அகெயின் 2 பத்தாது, 0. அப்புறம் தான் 25 எடுக்க முடியும். ஸோ 5 not 5 not 5. இப்போ 5 எடுத்தீங்க அப்படின்னா 1 0 1 0 1. சரிங்களா? இது ஒரு ப்ரைம் நம்பர். இதுக்கு மேலே அதை பண்ண முடியாது. காட் இட்? எஸ். 36 36 36. இதை வந்து 2ஓட மல்டிபிளாக எடுத்துக்கோங்க. சாரி, 3யோட மல்டிபிள்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ 1 2 1 2 1 2. எஸ்ப்பா, இது 3ல் அகைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன வரும்? 4
1 பத்தாது. ஸோ 0 4 0 4. அகெயின் என்ன பண்ணலாம், 2ஓட மல்டிபிள் எடுத்துக்கலாமா, 2 0 2 0 2. அகெயின் 2 எடுத்தா 1 0 1 0 1. கரெக்டாக பசங்களா? ஸோ காமன்னா என்னது, இந்த டேபிள் காமனாக இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தா இந்த ஒரு நம்பர் மட்டும்தான். ஸோ ஹெச்சிஎஃப் என்னது 1 0 1 0 1. இதுதான் நம்மளோட ஹெச்சிஎஃப். If 13 8 24 is equal to 2 power a into 3 power b, find a and b. A and b என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ 13 8 24 நான் வந்து prime factorization பண்ண போறேன். 2 3லாம். ஸோ ஃபர்ஸ்ட் 3 பண்ணிக்கலாம். ஸோ it is 3 னா 12 times. ஸோ 4 remainder 1 16 6. அதுக்கப்புறம் 0 8. ஓகே, அகெயின் 3 டைம் போடலாம். ஸோ 1 remainder 1, 5 times remainder 1, 3 times remainder 1 6. Again in 3 table varum. So it is 5 1 2. இதுக்கு மேல இந்த 3 table வராது. So take it 2 2 போட்டிங்கன்னா 2 remainder 1 5 remainder 1 6. 2 times 1 2 remainder 1 8. 2 times பார்த்தீங்கன்னா 64. 2 times 32. 2 times 16. 2 times பார்த்தீங்கன்னா 8. சரியா? 8 மறுபடி 2 கியூப்னு எழுதிக்கலாம். ஸோ இதை அப்படியே முடிச்சுக்கலாம். 1 3 8 2 4 எப்படி எழுதலாம் பசங்களா? மொத்தம் எத்தனை 2ஸ்ன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 அண்ட் 7 8 9 9 இருக்கு. சரிங்களா? 9 2s இருக்கு அண்ட் 3 எத்தனை இருக்கு? 3 3 இருக்கு. ஸோ ஏயோட வேல்யூ என்னது 2 பவர் ஏ. அப்போ ஏங்கிற இடத்துல நம்மளுக்கு யார் இருக்கா? 9 இருக்காங்க. அண்ட் பிங்கிற இடத்துல யார் இருக்காங்க பசங்களா? நம்மளுக்கு 3 இருக்காங்க. ஓகே, டன் ஏ அண்ட் பியோட வேல்யூ. எஸ். அடுத்து என்னடா மேம் கிளாக் போட்டு வச்சிருக்காங்கன்னு யோசிக்காதீங்க. இந்த கிளாக்கு என்ன அர்த்தம்னா மாடுலோ ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். நார்மலாக ஒரு கிளாக்ல இது நம்ம 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இப்படி இருக்கும். சரி, இப்போ இது 24 hours டைமிங் தான் நம்மளுக்கு தெரியும். கரெக்டாக? அப்போது கரெக்டாக 2013 அப்படின்னு நம்மளுக்கு டைம் காட்டுச்சு அப்படின்னா 24 hour கிளாக்ல 24 ஹவர்ஸில் 13th ஹவர் அப்படின்னா நம்மளுக்கு கிளாக்ல எந்த இடத்த காட்டும்? உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் 12 வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் நான் 13 போகணும்னா அப்போ அது 1 தான் காட்டுது. கரெக்டாக? இதை வந்து நீங்கள் இப்படி சொல்லலாம். விச் மீன்ஸ் நான் 13 12ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரிமைண்டர் 1 கிடைக்கும். இந்த லாஜிக்கில் யோசிச்சு பண்ணி பார்க்கலாம். இப்போது நம்மளுக்கு வந்து 16th ஹவர் காட்டணும் அப்படின்னா 12 o'clock 12 இருக்க கிளாக்ல எங்கே காட்டும்? 4 காட்டும். அப்போது 16 நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ரிமைண்டர் 4. இந்த லாஜிக்கில் இதை யோசிச்சு பார்க்கலாமா? அப்போது இதெல்லாம் ஓகே மேம், இது நார்மல் கிளாக். இப்போது சப்போஸ் இதே லாஜிக்கில் நான் 8 மட்டும் இருக்க மாதிரி ஒரு கிளாக்கை அசம்பிள் பண்ணுறேன். ஸோ தட் இப்போது நம்மளுக்கு 10 டிவைட் பண்ணணும். 10 நான் 8ஆல் டிவைட் பண்ணால் அதோட ரிமைண்டர் என்ன அப்படின்றப்போ நீங்கள் வந்து அப்படி போட்டு யோசிக்கலாம். சம்டைம்ஸ் இப்போ ஒரு கிளாக்ல 8 தான் இருக்குது அப்படின்னா 10 போகணும்னா திருப்பி இங்கிருந்து தானே வருவீங்க. ஸோ இதுதான் 9, இதுதான் 10. அப்போது நம்ம 10 8ஆல் டிவைட் பண்ணால் என்னோட ரிமைண்டர் 2. ஸோ இந்த மாதிரி கிளாக் கான்செப்ட்லேயும் நீங்கள் அதை யோசிக்கலாம். ஃபார் மாடுலர் ஃபங்க்ஷன் நீங்கள் யோசிக்கலாம். மாடுலர் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஸோ நான் வந்து 10 8ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா ரிமைண்டர் என்னமோ அவங்கள இங்கே எழுதுவாங்க. இந்த இடம் எப்பயுமே ரிமைண்டருக்காக கொடுத்துருக்க இடம். சரியா பசங்களா? இப்படி இருக்கும்போது நிறையா தீரம்ஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 வந்து நான் 8ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு 2 ரிமைண்டர் நம்ம பார்த்தோம். கரெக்டாக? அப்போ நான் இங்கே ஒரு நம்பரை சப்போஸ் ஆட் பண்ணுற மாதிரி எனக்கு வருது அப்படின்னா அதே நம்பரை நீங்கள் இந்த இடத்துலையும் ஆட் பண்ணலாம். ஸ்ட்ரெயிட்டாகவே ரிமைண்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே, சப்போஸ் இப்போ ஒரு நம்பரை நான் இங்கே இன்டூ பண்ணுற மாதிரி வருது மேம். இப்படி இன்டூ பண்ணால் என்னால் அந்த அவங்க கொடுத்துருக்க கொஸ்டினை என்னால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த ரிமைண்டர் கூட அதை இன்டூ பண்ணி அதோட ரிமைண்டரை கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, அதே மாதிரி சப்ராக்டும் பாசிபிள், பவர் கூட பாசிபிள். ஸோ இங்கே பவர் ரைஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துலையும் பவர் ரைஸ் ஆகும். இங்கே ப்ளஸ்னால் இங்கேயும் ப்ளஸ் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி ஈக்குவல் டு கான்செப்ட் தான். சரியா பசங்களா? இதை வச்சு தான் சம்ஸ் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த ரிமைண்டர்ஸ் வென் 70004 and 7178 is divided by 7. இதை 7ஆல் டிவைட் பண்ணால் என்னன்னு கேட்குறாங்க. இதை பார்த்தோன்னே உனக்கு தெரியும். இதில்
70,000 7ஆல டிவைட் ஆகும். கரெக்டா? இது உங்களுக்கு தெரியுமா? எஸ். 70,000 நான் 7ஆல டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரிமைண்டர் 0. சரியா? இங்கே 70,004 வரணும். 70,000லேருந்து 70,004 வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்? +4 பண்ணணும். கரெக்டா? ஸோ 70,000 கூட நான் +4 பண்ணேன்னா என்னோட 70,004 கிடைக்கும். சரியா? இது நான் யாருக்கு ஈக்குவல்னு சொல்லிக்க பசங்களா? ஸ்ட்ரெயிட்டாகவே இதோட ரிமைண்டருக்கு 4 ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவல். ஸோ இதோட ரிமைண்டரோட 4 என்னதுப்பா? ஸோ இட் இஸ் 4. ஸோ திஸ் இஸ் 4. அப்போ 7ஆல் இவங்களை டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்னது? 4. அப்போ ரிமைண்டர் வந்து 4 ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு. இதே மாதிரி இதை யோசிச்சு பாருங்க. 777 யோசிச்சு பார்க்கலாம். இல்லை மேம் எனக்கு அவ்வளோ தூரம் போக முடியாது அப்படின்னா ஓகே 770 தென் எப்படி வேணால் வச்சுக்கலாம். இது வந்து 777 உங்களுக்கு ஈஸியாக. நான் 777 வந்து டிவைடட் பை 7 ஐ நோ தட். ஸோ இட் இஸ் நாட் 7. இப்போ நான் 8 வரணும்னா +1 பண்ணால் போதும். அப்போது 778 எனக்கு வரணும் அப்படின்னா +1 பண்ணால் எனக்கு வந்துடும். அப்போ இதோட ரிமைண்டர் என்ன பசங்களா? இதோட ரிமைண்டர் 1. சரியா? எஸ். Determine the value of d such that 15 concurrent 3 mod d என்னன்னு கேட்டிருக்காங்க. d என்னவா இருந்தால் 15 3ஆல் யாரால டிவைட் பண்ணலாம்? 3 கிடைக்கும். எந்த நம்பர்ஸால டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ரிமைண்டர் 3 கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே, இப்போ நல்லா யோசிச்சுக்கோங்க. இந்த இடம் 3 இந்த சைடு இருந்தால் -3. சரியா? 15 - 3 is concurrent to 0 mod d. கரெக்டா? ஸோ இது வந்து 12. 12 is equal to 0 mod d. அப்படின்னா என்ன அர்த்தம் பசங்களா? 12 which means 12 நான் d-ஆல் டிவைட் பண்ணால் என்னோட ரிமைண்டர் 0. ஓகேவா? அப்போது இந்த d என்னவா இருக்கும்? அப்போ d-யை வச்சு நான் 12 டிவைட் பண்ணேன்னா எனக்கு ரிமைண்டரே வராது. அப்போ இந்த d என்னவா இருக்கும்? That d will, so the 12 will be kd. கரெக்டா? d-யோட மல்டிபிள்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு k வரணும். கரெக்டா? which means d வந்து 12ஓட டிவைசஸாக இருப்பாங்க. ஸோ 0 1 2 3 4 வரும். நெக்ஸ்ட்டு 6th டேபிள். வேறு எந்த டேபிளையும் அவங்க டிவைட் ஆக மாட்டாங்க. ஆனால் இதில் ஒரு லாஜிக் யோசிச்சுக்கோங்க. இங்கே வந்து d வந்து 3ன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இங்கே என்ன அர்த்தம்? இந்த இடத்துல ரிமைண்டர் பிளேஸில் தானே 3 இருக்குது. 6ங்கிறது ரிமைண்டர். இந்த ரிமைண்டர் எப்பயுமே d-யை விட கம்மியாக இருக்க நம்பர். கரெக்டாக? அப்போது இந்த d நம்பர் 3யை விட கம்மி. d-யை விட 3 கம்மி அப்படின்னா இவங்க 3 பேருமே வர வாய்ப்பே இல்லை. அப்போ யார் மட்டும் தான் வாய்ப்பு? 12 வரும். ஓகேவா? இப்போ 4 6 12 இந்த 3 நம்பர் தான் இந்த d. இந்த 3 நம்பர் தான் 12ஓட இந்த 3 நம்பர் தான் வந்து 12 டிவைட் பண்ணுவாங்க. ஆர் அதர்வைஸ் 15 டிவைட் பண்ணால் நமக்கு 3 அப்படிங்கிற ரிமைண்டர்ஸ் கிடைக்கும். ஸோ 4 6 12 அப்படிங்கிற இந்த 3 நம்பர். Compute x such that 10 power 4 is equal concurrent to x mod 19 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுக்கு என்ன பண்ண போகிறோம்? நல்லா யோசிச்சு பண்ணுவோம். இப்போ வந்துட்டு 10 power 4னா it is 10,000. சரியா? 10,000லாம் யோசிக்கிறது கஷ்டம். அப்போ குட்டி நம்பராக போங்க. 10 எடுக்க முடியாது. ஏன்னா 10 19 விட கம்மியாக இருக்கவங்க. ஸோ 10 ஸ்கொயர் எடுத்துக்கலாம். தட் இஸ் 100. 100 நீங்கள் என்ன 19ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இட் இஸ் 95. சரியா? அப்போ எவ்வளோ ரிமைண்டர் வரும்? 5. ஸோ 5 தான் ரிமைண்டர். 100 நீங்கள் 19ஆல் டிவைட் பண்ணால் 5 தான் ரிமைண்டர். இப்போ நம்மளுக்கு என்ன வரணும்? 10 power 4 வரணும். இது வந்து 10 ஸ்கொயர். 10 ஸ்கொயர் போட்டால் 5 வருது. அப்போ 10 power 4 வரணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? அகெயின் ஸ்கொயர் பண்ணால் கிடச்சிடுமா? ஸோ 10 power 4 பண்ணுங்கப்பா. அப்போ 5 ஸ்கொயர் பண்ணணும். இந்த சைடு ஸ்கொயர் பண்ணால் இந்த சைடும் ஸ்கொயர் பண்ணணும். சொல்லியிருக்கேனா? எஸ். அப்போ 25 வருது. ஓகேவா? நான் ஆல்வேஸ் சொல்லியிருக்கேன் ரிமைண்டர் எப்பயுமே இங்கே இருக்க நம்பரோட கம்மியாக இருக்கணும். 25 19ஓட கம்மி கிடையாது. அப்போ நீங்கள் திருப்பி டிவைட் பண்ணணும். 25 19ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1 times and you will get remainder as 6. அப்போ 6 mod 19. அப்போ இதோட ஃபைனல் ஆன்சர் என்னப்பா? தட் இஸ் 6. Got it பசங்களா? What is the time 100 hours after 7 AM? ஓகே, ஒரு வேளை சப்போஸ் இப்படி ஒரு கிளாக் இருக்குது. எப்பவுமே வாட் வச்சு தான் யோசிக்கணும். ஸோ இதுதான் 12, இதுதான் 7. ஒரு வேளை டைம் கரெக்டாக இப்போ 12 மணின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 12 மணிக்கு அப்புறம் 100 மணி நேரம் எங்கே போய் நிற்கும் அதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். சரியா? அப்போது 100 நான் 12ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் என்ன? அதை ஃபஸ்ட்டு யோசிங்க.
100 12ஆல் டிவைட் பண்ணால் இட் இஸ் 96 ஐ திங்க் ஸோ 4 ரிமைண்டர் வரும். கரெக்டாக பசங்களா 4 நம்மளுக்கு ரிமைண்டராக வருது. 100 4ஆல் இருக்கும். அப்போது இப்போ கரெக்டாக 12 கிட்ட இருக்கும்போது 100 ஹார்ஸ் கழிச்சு 4 கிட்ட காட்டும். ஆனால் இப்போ நம்மக்கிட்ட 7க்கு அப்புறம் என்னன்னு தான் கேட்குறாங்க. 7க்கு அப்புறம் 4 என்னன்னு தான் கேட்குறாங்க. 12 கிட்ட இருக்கும்போது 4 எவ்வளோ மணி நேரம் டிஃப்ரென்ஸ் பசங்க? 4 மணி நேரம் டிஃப்ரென்ஸ், 4 ஹார்ஸ் டிஃப்ரென்ஸ். அப்போது 7னா இப்போ 7லேருந்து 4 மணி நேரம் என்னன்னு பார்த்தா போதும். அப்போது 7 ஹார்ஸ், 7 + 4 என்னது 11 o'clock. 7ங்கிறது AM, 4 ஹார்ஸ் தள்ளி. அப்போ 11ங்கிறது ஆப்வியஸ்லி ஏஎம்மாக தான் இருப்பாங்க. ஸோ இந்த சம்மில் என்ன சொல்கிறாங்கன்னா, டுடே இஸ் நியூஸ்டே அண்ட் டியூஸ்டே அண்ட் மை அங்கிள் வில் கம் ஆஃப்டர் 845 days, இன் விச் டே மை அங்கிள் வில் பி கம்மிங். ஓகே, அதாவது இன்னைக்கு டியூஸ்டே பசங்களா, இன்னும் 45 days கழிச்சு இன்னிலேருந்து அப்படி பார்த்தா ஒரு வாரத்தில் நமக்கு 7 நாள். அந்த கணக்கில் பாருங்கள். அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்? 45 7ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 45 7ஆல் டிவைட் பண்ணி 6 டைம்ஸ். ஸோ 45க்கு நம்மளுக்கு எத்தனை நாள் இருக்குது? 3 நாள் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா 42 டைம்ஸ் வரும். ஸோ ரிமைண்டர் 3. சரியா? எஸ். ஒரு வேளை இன்றைக்கி டியூஸ்டேவாக இருந்தால் 45 days கழிச்சுனா 3 நாள் கழிச்சு. ஜஸ்ட் டியூஸ்டேஸ்லேருந்து 3 கழிச்சுனா வெனஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே. அப்போ அவங்க எப்போ வருவாங்க பசங்களா? ஹீ வில் பி கம்மிங் ஆன் ஃப்ரைடே. அவர் 3ஆவது நாளான ஃப்ரைடேலேருந்து வருவார். ஓகே, 3 days ஆஃப்டர் டியூஸ்டே அப்படின்னா இட் இஸ் ஆன் ஃப்ரைடே. எஸ். ஃபைண்ட் த நெக்ஸ்ட் 3 terms ஆஃப் த சீக்வன்ஸ். இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா நாம் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, கொடுத்துருக்க சீக்வன்ஸோட ஆர்டரை கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு டேர்ம் வந்து செகண்ட் டேர்ம் எப்படி கிடச்சிருக்கு, அண்ட் செகண்ட் டேர்ம் வந்து தேர்ட் டேர்ம் எப்படி கிடச்சிருக்கு, இந்த மாதிரி சீரியஸாக நம்ம பார்க்கணும். ஸோ 1/2லேருந்து 1/6. சரியா? 1 நியூமரேட்டர் இந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. நான் டினாமினேட்டர் பார்த்தா 4 ஏறி இருக்குது. அண்ட் 6லேருந்து ப்ளஸ் பண்ணால் 10 கிடைக்குது. அண்ட் 10லேருந்து ப்ளஸ் பண்ணால் 14 கிடைக்குது. அப்போது ஃபஸ்ட்டு டேர்முக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? 1/2 வச்சுக்கிறாங்க. செகண்ட் டேர்ம் என்ன பண்ணுறாங்க? டினாமினேட்டரில் 1/2 கூட டினாமினேட்டரில் மட்டும் 4 ஆட் பண்ணுறாங்க. கரெக்டாக? அப்படி தான் நம்மளுக்கு 1/6 கிடைச்சிருக்கு. எஸ். அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் கேட்குறாங்க. இங்கே 4 டேர்ம்ஸ் இருக்குது. ஆல்ரெடி 4 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ 5 6 7 அந்த டேர்ம் தான் கேட்குறாங்க. ஸோ 2T5 அப்படின்னா எப்படி இருக்கும் பசங்களா? 1/14 கூட என்ன பண்ணியிருப்பாங்க? 4 ஆட் பண்ணியிருப்பாங்க. ஒரு கெஸ் தான். ஸோ 1/18 அண்ட் T6ன்றப்போ 1/22. அவங்க கூட 4 ஆட் பண்ணால் 22. அண்ட் T7ன்றப்போ 1/26 தான் இருப்பாங்க. சரிங்களா? அண்ட் அதே மாதிரி 5 2 -1 அண்ட் -4. 5லேருந்து என்ன பண்ணி 2 கொண்டு வந்திருப்பாங்க, அந்த லாஜிக் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 3 மைனஸ் பண்ணால் 2 கிடைக்கும். எஸ். 2 கூட 3 மைனஸ் பண்ணால் -1 கிடைக்கும். அண்ட் -1 கூட -4 பண்ணால் -2. எல்லாத்துலேயும் -3 பண்ணி வச்சுருக்காங்க. எஸ். அப்போது இந்த இடத்துல T5ன்றப்போ என்ன பண்ணியிருப்பாங்க? -4லேருந்து -3 பண்ணியிருப்பாங்க. தட் இஸ் -7. அண்ட் T6ன்றப்போ -7 கூட -3 பண்ணியிருப்பாங்க. -10. அண்ட் T7ன்றப்போ என்ன பண்ணியிருப்பாங்க பசங்களா? -10 கூட -3. ஸோ இட் இஸ் -13. புரிஞ்சுதா? திஸ் இஸ் த லாஜிக். அண்ட் 1 0.1 0.01 அப்படின்றப்ப என்ன பண்ணுறாங்க? இங்கிருந்து ஒரு 0.1 டிஃப்ரென்ஸ் வந்துருக்கு. விச் மீன்ஸ் டிவைடட் பை 10 பண்ணால் தான் நம்மளுக்கு 0.1 கிடைக்கும். ஓகே, அகைன் டிவைடட் பை 10, அகைன் டிவைடட் பை 10. அப்போ இதுக்கப்புறம் A4th டேர்ம், ரைட்? A4th டேர்ம் எப்படி இருக்கும்? 0.01 அகைன் 10ஆல் டிவைட் பண்ணுவாங்க. விச் மீன்ஸ் 0.001. ஓகே, அப்போ A5ன்ற எப்படி இருக்கும்? 0.0001 இருப்பாங்க. அண்ட் A6 என்னவா இருக்கும்னா 0.00001. ஸோ ஒவ்வொரு ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ்க்குள்ள என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இந்த ஜென்ரல் டேர்ம் கொடுத்துட்டாங்க. இதில் வந்து 11th கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 11th. ஓகேவா? 11ங்கிறது ஆடா ஈவனா? ஏன்னா 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. 11 இஸ் ஆட் நம்பர். ஸோ ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ். அப்போ என்ன எடுத்துப்பாங்க? ஏன் வந்து ஃபஸ்ட்டு சீக்வன்ஸாக எடுத்துப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? n = 11. n இருக்க இடத்துலலாம் 11 போடணும். ஸோ 11 × 11 + 3, தட் இஸ் 11 × 14. ஸோ 11 × 14 மீன்ஸ் 14 154. ஷேவசனா. அண்ட் அதே மாதிரி 18th டேர்ம். ஸோ 18 போடுறோம். 18ங்கிறது ஈவன். ஸோ ஈவன் ஃபங்க்ஷன் தான் எடுத்துப்பாங்க. n² + 1. ஸோ n²னா திஸ் 324 + 1 325. This is your final answer. 18 × 18 64 remainder 6 6 14
Yes. Find the first 4 terms of the sequence whose nth term are given by. nth term கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் 4 terms கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் n termனா ஒன்றும் கிடையாது பசங்க. அந்த nக்கு பதிலாக 1 2 3 அப்படின்னு போட்டால் போதும். ஸோ இந்த இடத்துல 1 போட்டிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? 1 cube minus 2, that is 1 minus 2, that is minus 1. And a2 போட்டிங்க அப்படின்னா 2 cube. 2 cube is 8. 8 minus 2, it is 6. And 3 cube. 3 cube not 27, 25. And a4 4 cube 64. 64 minus 2 62. இதுதான் ஆர்டர். நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க நல்லா பாருங்க. செகண்ட் சம் பாருங்களேன். n which means first a1 போட்டா என்ன ஆகும்? -1 the whole power 1 plus 1. 1க்கு ஈவன் நம்பர்ஸ் பவர் ஈவன் நம்பரா இருந்தா மைனஸ் வந்து பாசிட்டிவா மாறிடும். ஸோ 1 into 1 plus 1, that is 2. It is plus 2. a2 போட்டிங்க அப்படின்னா என்ன வரும்? -2 the whole power 3ன்னு வரும். ஸோ 2 into 3 which is 6, ஆனால் -6. a3ன்னு போட்டால் என்ன வரும்? -1 the whole power 4. 3 into 3 plus 1 which is 4, 12. So it is plus 12. a power 4ன்றப்போ -1 the whole power 5. 4 into 5. 4 5s are 20. So it is -20. ஸோ இதுதான் ஆர்டர். புரிஞ்சுதா பசங்களா? நம்ம என்ன பண்ணுறோம்? ஜஸ்ட் என்னுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ திஸ் இஸ் அவர் லாஸ்ட் ஃபைனல் கொஷின். இதில் இந்த சம்மை நீங்கள் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். எனி டவுட்ஸ் லெட் மீ நோ. மீதிக்கு எக்ஸசைஸ் சம்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இல்லைன்னா நினைக்காதீங்க. மீதி இருக்கிறத நம்ம பார்ட் 2 வீடியோவாக பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் போடுங்க. ஸோ நம்மளோட அப்ரிஷியேஷன் இஸ் அ டோக்கன் ஆஃப் லவ். ஸோ நீங்கள் என்ன அப்ரிஷியேட் பண்ணுங்கள், நான் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுற பசங்க. பை பை, கேட்ச் யூ லேட்டர் இன் தி லைஃப்.